தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் தொலைக்காட்சி நடத்தின மெகா கருத்து கணிப்புல வெளியாயிருக்கிற முடிவு தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுல வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இப்பவே பல்வேறு அமைப்புகள் பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா கடந்த வாரம் ஓட் வைப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து தற்போது தமிழகத்தின் பிரபல தொலைக்காட்சிகளில் ஒன்றான சத்தியம் தொலைக்காட்சியும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு மெகா கருத்து கணிப்பு மெகா சர்வே நடத்தி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில அவங்க பல்வேறு கேள்விகளை வச்சிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு மக்களும் இளைஞர்கள் அதாவது முதல் தர வாக்காளர்கள் கொடுத்த அந்த கருத்துக்களையும் வச்சுதான் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை இறுதி செய்ததா சொல்லியிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு பெரும்பாலானவங்க தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினை தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. அந்த சத்திய தொலைக்காட்சி நடத்திய கருத்து அதாவது மொத்தம் 39% பேர் பாத்தீங்கன்னா தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினே மீண்டும் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல 36% பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த முறை முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய்க்கு பாத்தீங்கன்னா வெறும் 13% பேர் மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. அதாவது விஜய் அடுத்த முதலமைச்சரா வந்தா ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு பெரும்பாலும் பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா வெறும் 13% பேர் தான் விஜய்க்கு ஆதரவா கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சீமானுக்கு, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கு வெறும் 7% பேர் தான் இது பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 5% பேர் அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்த தலைவர்களை அடுத்த முதலமைச்சரா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கதா இந்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியா இருக்குது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இது யார் அதிக இடங்கள்ல வெல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திமுக கூட்டணி மொத்தம் 105 இடங்களை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. ஆனா அதிமுக 90 இடங்களை தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 39 தொகுதிகள் இழுபறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கணிப்புல. இந்த 39 தொகுதிகளை யார் கைப்பற்றாங்களோ அவங்க தான் அடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பு முடிவுல ஒண்ணா இருக்குது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில யாருக்கு ஆதரவு அதிகம் அப்படின்னு இந்த கருத்து கணிப்புல ஒரு செக்மெண்டா இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா இளைய தலைமுறைகள், அதாவது 15 முதல் 30 வயது வரையிலான இளைஞர்களோட வாக்கு யாருக்கு, அவங்க யாரை பெரிதும் விரும்புறாங்க, எந்த கட்சியை விரும்புறாங்க அப்படின்னு ஒரு நடத்தப்பட்ட கேள்வியில திமுகவுக்கு பாத்தீங்கன்னா 28% பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அது 18 முதல் 30 வயது வரையிலான இளைஞர்கள் பாத்தீங்கன்னா 28% பேர் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதிமுகவுக்கு வெறும் 20% பேர் தான் ஆதரவு கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம், அதிமுகவுல இளைஞர் படைகள் சேர்றது ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா அங்க அந்த கட்சியிலேயே இளைஞர்கள் யாரும் பெரிய அளவுக்கு இல்லைங்கிறதுனால அந்த ஈர்ப்பு இல்லை அப்படிங்கிறது அதே தான் இந்த கருத்து கணிப்புலையும் பிரதிபலிச்சிருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பெரும்பாலும் இளைஞர் படையை கொண்ட தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தீங்கன்னா 30% பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதாவது 18 முதல் 20 வயதுல வரையிலான இளைஞர்கள் 30%. அதாவது இந்த பட்டியல்ல அதிக இளைஞர்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் கொடுத்தாங்க. 2வது இடத்துலதான் திமுக, அதாவது 28% பேர் ஆதரவு கொடுத்தாங்க. 3வது இடத்துல அதிமுக 20% பேர் இது கொடுத்துருக்காங்க. 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி, அவங்களுக்கு ஒரு கணிசமானது 18% பேர் இளைஞர்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4% பேர் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சரி, இது இந்த இளைஞர்கள், அதாவது 18 முதல் 30 வயது வரையிலான இளைஞர்களை நம்ம பார்த்தோம். 30% பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு. சரி, முதல் தலைமுறை, அதாவது இந்த முறைதான் ஓட்டு போட போறோம், இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டதே இல்லை அப்படின்னு முதல் தலைமுறை 18 வயது நிரம்பி இப்பதான் ஓட்டு போட போறோம் அப்படின்னு இருக்க இளைஞர்களோட வாக்கு யாருக்கு அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு முடிவு பாத்தீங்கன்னா
அது பெரும்பாலான இளைஞர்கள் சொல்லியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தான். அதாவது 39% இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க போறோம். தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வரணும்னா அதுக்கு ஆட்சியும் மாறணும், அதுக்கு தமிழக வெற்றி கழகம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 39% பேர் வந்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 26% பேர் திமுகவுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. அதாவது இரண்டாவது இடத்துல வந்து இங்கேயும் வந்து ஒரு திமுக இருக்குது, அதிக இளைஞர்களை வந்து இருக்கிற கட்சிகள்ல. அதுக்கடுத்து மூன்றாவது இடத்துல அதிமுக 18% வாக்குகளோட அதிமுக மூன்றாவது இடத்துல இருக்குது. இதுலயும் நான்காவது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது, 12% வாக்குகளோட நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% வாக்குகளோட அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்காங்க. இப்படி இந்த சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய மெகா கருத்து கணிப்புல அதிகமான இளைஞர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு இது பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து திமுகவுக்கு எடுத்துட்டாங்க. ஆனா வாக்குகளை, அதாவது அடுத்து ஆட்சியை பிடிக்கிறது யாரு அப்படிங்கறதுல திமுக தான் வந்து 105 இடங்களை வெல்லுவாங்க, அதிமுக 90 இடங்களை தான் வெல்லுவாங்க. மற்ற 39 இடங்கள் இழுபறியா இருக்குன்னு சொன்னாலும் இப்பதான் தேர்தலை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு இடத்துல கூட வெல்லும் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே சொல்லல. இழுபறியா இருக்கும் 39 இடங்கள், அது வந்து திமுகவா அதிமுக இழுபறியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வழிய, அதுல தமிழக வெற்றி கழகத்துக்கான இழுபறி இருக்கும், இல்ல நாம் தமிழர் கட்சி வந்து அங்க வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்பு சொல்லல. அதனால இறுதியா ஒரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இது இவரு ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கூட்டணியை அப்படியே வழிநடத்தி போனார் அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி இப்படியே நீடிச்சுன்னா அவங்க தோல்வியை தான் சந்திப்பாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பா அது மாஸ் வெற்றியா இருக்கும். அதாவது திமுகனால இந்த கூட்டணியே வெற்றி பெறவே முடியாது, திமுக வந்து இந்த முறை வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாங்க. ஆனா அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து இது பண்ணாலும் இதுக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் இறங்கி வந்தா மட்டும்தான் இது நடக்கும். ஏன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. பாஜக என்ன புடைச்ச கொடுத்தாலும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக இதுதான் வந்து கேண்டிடேட் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில தான் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா வந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி விஜய் வந்து வரவேற்றாலும் விஜய் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக இருக்கிற கட்சி கூட்டணியில நாங்க போக மாட்டோம் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக இறங்கி வந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்து விஜயும் கொஞ்சம் இறங்கி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு துணை முதலமைச்சர் இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு இது கொடுத்து இறங்கி வந்து அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்தா அது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்னு தான் இதுல சொல்லப்படுது. அதாவது இளைஞர்கள் வாக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் 39% பேர் வந்து விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க 18 முதல் 30 வயது வரையிலான இவங்க பாத்தீங்கன்னா அதுல 36% பேர் பாத்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு தான். ஒரு ஆவரேஜா எடுத்தீங்கன்னா 35% பேர் வந்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்ப அதுல பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 20% பேர், சோ ரெண்டையும் சேர்த்தனா ஒரு 55% பேர் இளைஞர்கள் மட்டுமே இந்த கூட்டணிக்கு கிடைப்பாங்க. அப்புறம் மற்றவங்களை வந்து இழுக்கிறதுங்கிறது ரொம்ப இதுதான், கணிசமான வாக்கு வாங்கி வச்சிருக்குதான். அதாவது முதியோர்களோட வாக்கு வங்கியை கணிசமா வச்சிருக்க கட்சி வந்து அதிமுக. அந்த அடிப்படையில பாக்கும்போது அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அது பெரிய வெற்றியா இருக்கும். ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் இறங்கி வந்தா மட்டும்தான் நடக்கும், மற்றபடி நடக்காது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பு அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப திமுக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறாங்க, ஏன்னா திமுக கூட்டணியில பல்வேறு கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் பாத்தீங்கன்னா காமராஜர் விவகாரத்தை கையில எடுத்துட்டாங்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா மதிமுக பாஜக கூட கூட்டணி பேசுற இது பண்ணிட்டு இருக்காங்க, சாயறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க மல்லை சத்யா விஷயத்தை வச்சு அப்படின்னு ஒரு பேச்சு எழுப்படுது.
இங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் இவங்கெல்லாம் திமுகவோட தான் கூட்டணின்னு சொன்னாலுமே, இந்த பக்கம் வந்து அதிமுக கூட்டணியில இருந்து பாஜக கலட்டி விடப்பட்டால் அங்கிட்டு போயிட்டு சேருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த விவகாரத்துல ஸ்டாலின் என்ன முடிவெடுக்க போறாரு, இங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி, விஜய் என்ன முடிவெடுக்க போறாங்க, அதை பொறுத்துதான் வரும் தேர்தல்ல வெறும் இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி எந்த அளவுக்கு பலமா அமையும், அது வந்து எந்த அளவுக்கு தேர்தல்ல பிரதிபலிக்கும் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்குது. இதுல என்னென்ன முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கிற நிலையில இந்த காட்சிகள் எப்போ வேணாலும் மாறும். ஏன்னா அரசியல் எதுவுமே நிரந்தரம் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறதுனால நம்ம வந்து அதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.